உபதேசங்களை குறித்து கடந்த நாட்களில் நாம் தியானித்து கொண்டு வந்தோம். பலவிதமான உபதேசங்கள் இருக்கிறது. அந்த உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்றும், அந்த உபதேசத்தினுடைய அந்த ஆழங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வருகிறது என்றும், ஒரு மறுரூபத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லியும் சில காரியங்களை தியானித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்றும், அவருடைய உபதேசத்தின்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆசீர்வாதத்தின் நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் தொடர்ந்து தியானித்தோம். அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரமேறி செல்வதற்கு முன்பதாக அவர் தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்ட முக்கியமான ஒரு காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு பரமேறி போவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலருக்கு கொடுத்த கடைசி கட்டளை இதுவாக தான் இருக்கிறது. ஆமென். நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளின் ஜனங்களை சீஷராக்குங்க, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுங்கள். ஆம், உபதேசம் பண்ண வேண்டியது ஒவ்வொரு அப்போஸ்தலனுடைய கடமை. உபதேசம் பண்ண வேண்டியது ஒவ்வொரு ஊழியக்காரருடைய கடமை. இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தை எல்லாருக்கும் போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தேவனுக்கு பிரியமான, அதோடு மாய்மானம் இல்லாத, அன்பும் கிருபையும் நிறைந்த, ஞான நிறைந்த வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று சொல்லி இயேசு உபதேசத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்தார். அப்படி அவர் கற்றுக் கொடுத்த உபதேசத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மீது ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் என்று சொல்லி சில உபதேசங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் 19 விதமான உபதேச கருத்துக்கள் இருக்கிறது என்று நான் உங்களிடத்தில் போன வாரத்தில் சொன்னேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தில் 19 விதமான உபதேசங்களை கர்த்தர் கொடுக்கிறான். கர்த்தருக்கு சித்தமான சீக்கிரமா 2-3 வாரங்களுக்குள்ளால இந்த உபதேசங்களை எல்லாம் முடிப்பதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். ஸ்தோத்திரம். ஒரே செய்தியில் எல்லாவற்றையும் நான் முடிக்கலாம் என்று தான் நினைத்தேன். ஆனால் அதுக்குரிய ஸ்தோத்திரம் அந்த ஆர்டர் கர்த்தர் தரல. தொடர்ந்து எனக்கு வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருந்தபடினாலே நான் அதை கண்டினியூ பண்ணுகிறேன். போன தடவை கடைசியாக நம்ம பார்த்தோம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள் என்கிற வரிசையில் முதலாவது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிற அந்த காரியத்தை தியானித்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் அநேகரை பாக்கியவான்கள் என்கிறது. அந்த பாக்கியவான்கள் யார் என்று பார்த்தால், செல்வம் நிறைந்த சீமானா இருப்பவர்களும், சுதேகியான வாழ்க்கை வாழ்பவர்களும், விரும்பியதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறது, அவர்கள் விரும்பினபடியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களையும், இந்த பூமியில எல்லாவற்றிலும் முதன்மையா இருக்கிற மனுஷனையே பாக்கியவான்கள் என்றும் கொடுத்து வைத்தவர்கள் என்றும் உலகம் கூறுகிறது. மேலும் உலகத்தின் பார்வையிலே அழிந்து போகிற செல்வம், ஒரு நாள் மண்ணுக்கு போகிற சரீரம், நிலையில்லாத மனித உறவு, நிலையற்ற இன்பங்கள், இவைகளை பெற்று அனுபவிப்பவர்களை தான் பாக்கியவான்கள் என்று உலகம் கருதி கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு இதற்கு அப்பாற்பட்டவராக உலகத்தின் பார்வைக்கு மாறுபட்ட ஒரு காரியத்தை போதித்தார். இங்குள்ள வேத பகுதியிலே அந்த காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாக்கியவான்கள் என்பதை இயேசு யார் பாக்கியவான்கள் என்று உலகம் நம்பி இருக்கிற நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு, உலகம் சொல்லுகிற காரியங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு காரியத்தை போதிக்கிறார். ஆகவே தான் அவர் உபதேசத்தை கேட்டவர்கள் எல்லாம், இந்த உபதேசம் என்ன புதிதா இருக்கிறது, இந்த உபதேசம் என்ன வித்தியாசமா இருக்கிறது என்று சொல்லி மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அந்த காலத்திலே சமுதாயத்தில் இருந்த ஊழிய தலைவர்கள், அந்த காலத்திலே ஸ்தாபன தலைவர்கள், அந்த காலத்திலே பெரிய பெரிய நிலைமையில் இருந்த அந்த தலைவர்கள் எல்லாரும் இயேசுவுக்கு எதிராளியாக மாறி, என்ன நம்ம போதித்ததுக்கு அப்பாற்பட்டு இவன் போதிக்கிறானே, நம்ம போதித்தை விட வித்தியாசமா போதிக்கிறானே, நம்ம போதனைகள் இப்படி
இப்படி இல்லையே, நம்ம சட்டத்திட்டம் இப்படி இல்லையே, நம்ம ஸ்தாபனத்தோட சட்டத்திட்டம் இப்படி இல்லையே, இவன் வித்தியாசமா போதிக்கிறானே என்று சொல்லித்தான் ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகரும் பரிசேயர்களும் சதிசேயர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பி ஒரு நாள் அவரை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் அதை தான் எதிர்பார்க்கிறது. உலகத்தின் படியே போதிக்க வேண்டும், உலகத்தின் படியே போதிக்க வேண்டும், அப்படித்தான் உபதேசம் பண்ண வேண்டும் என்று இயேசு அதுக்கு அப்பாற்பட்டவராய் விளங்கினார். அல்லேலூயா. இந்த வேத பகுதியில் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பாக்கியவான்கள் யார் என்று அவர் சொல்லி வருகிறார். அதில் 7 பாக்கியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. 7 பாக்கியங்களை குறித்தும் 8 பாக்கியவான்களை குறித்தும் பேசுகிறார். என்னையா 8 பாக்கியவான் 7 பாக்கியமா? ஒரே பாக்கியத்தை ரெண்டு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால 8 தடவை சொல்லுகிறான், ஒரே காரியம் 2 வரட்டி வருகிறது. அதனால 7 பாக்கியங்கள் 8 பாக்கியவான்களை குறித்து இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாவது பாக்கியங்கள் என்ன, நமக்கு கிடைக்கிற பாக்கியங்கள் என்ன? 1 பரலோக ராஜ்யம், 2 ஆறுதலை அடைதல், 3 பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுதல், 4 திருப்தியான வாழ்வு, 5 தேவ இரக்கம், 6 தேவனை தரிசிக்கிற அனுபவம், 7 தேவ புத்திரர் என்கிற நிலை. அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம், ஆறுதல், பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுதல், திருப்தியான வாழ்வு, இரக்கம், தேவனை தரிசித்தல், தேவ புத்திரர் என்கிற நிலை. இது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மேலான பாக்கியம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. பொன்னும் பொருளும் சேர்ப்பதல்ல பாக்கியம், கோடி கோடி கணக்கில் கூட்டுவதல்ல பாக்கியம், கார் பங்களாவோடு வாழ்வதல்ல பாக்கியம், பெரிய பதவியில் அமர்வதல்ல பாக்கியம், உலகத்துக்கு முன்பதா பெரிய ஆளா காட்டுக்கொள்வதல்ல பாக்கியம். பாக்கியம் என்பது இயேசு சொன்ன இந்த காரியங்களே ஒரு கிறிஸ்தவனுக்கு. அல்லேலூயா. உலகத்தானுக்கு பாக்கியங்கள் வேற, உலகத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு பாக்கியங்கள் வேற, உலகத்தின்படி உலகத்தின் பார்வையில் பாக்கியத்தை எண்ணி வாழ்கிறது வேறு. ஒரு தேவ பிள்ளை, ஒரு சீசன், ஒரு கிறிஸ்தவனுடைய பாக்கியம் இவைகள் தான். இந்த பாக்கியத்தை எனக்கு எத்தனை பேர் தேடுகிறோம்? பரிதாபம் என்ன தெரியுமா? பரிதாபம் என்ன தெரியுமா? எந்த கிறிஸ்தவனுமே இன்னைக்கு இந்த பாக்கியத்தை தேடுறதில்லை. எந்த ஊழியக்காரனுமே இன்னைக்கு இந்த பாக்கியத்தை தேடுகிறதில்லை. மறந்து விட்டார்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தை. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஊழியக்காரங்களுக்கு இது தேவையில்லை, மக்களுக்கு இது தேவையில்லை. எல்லாருக்கும் உலகத்தின் பாதையில் என்ன வேணும் அதை தேடித்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, அதுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு விட்டார்கள். கிறிஸ்துவின் உபதேசங்களை எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறான் அவனுக்கு தான் நித்திய ஜீவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா. அவன் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? பாக்கியத்தை குறித்து பார்த்தா யார் பாக்கியம்? 1 ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். இவங்க தான் பாக்கியவான், இவங்க தான் பாக்கியவான். மற்றவர்களெல்லாம் உலகத்தின் பார்வையில் அவர்கள் பாக்கியவான், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் அபாக்கியசாலிகள். இந்த இடத்துல வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறீங்க, பெற வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசு சொல்கிற பாக்கியவான்களாக இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அப்படி இயேசு சொன்ன அந்த பாக்கியவான்கள் முதல் பாக்கியவான் தான் ஆவியில் எளிமை உள்ளவன். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். எல்லாரும் பரலோகத்துக்கு போகலான்னு நினைக்காதீங்க. எல்லாரும் பரலோகத்துக்கெல்லாம் போக முடியாது. எல்லாரும் பரலோகத்துக்கெல்லாம் போக முடியாது. தேவன் பரலோகத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னு தெளிவாக சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆமென். இந்த இடத்துல ஆவியில் எளிமை உள்ளவங்க இருந்தீங்கன்னா தைரியமாக சொல்லலாம், பரலோக ராஜ்யம் எனக்குரியது. அல்லேலூயா. 2வது காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இது ஒரு வினோதமான உபதேசமா இருக்கிறது. சந்தோஷமா இருக்க, நல்ல மகிழ்ச்சியா இருக்கிற பார்த்து தான் பொதுவாக சொல்லுவாங்க, அவன் பாக்கியவான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வேதவசனம் சொல்லுங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. வித்தியாசமான உபதேசம், ஒரு வினோதமான உபதேசம். எப்படி துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்க முடியும்? துயரம் என்றால் வருத்தம், கவலை, பாரம், வேதனை, மனத்தாங்கல், அழுகை, புலம்பல், உள்ளான வலி.
அந்த துயரத்தில் உள்ளான வலி, வேதனையான அனுபவங்கள், அது ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் இருக்கிற நீ பாக்கியவான். இயேசு சொல்ற இப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். துயரம் அடைகிறவர்கள் பாக்கியவான்களா? துக்கம் அல்லது துயரம் ஒரு வேதனையான அனுபவம் தானே, வேதனையான அனுபவம் அல்லவா? அது எப்படி பாக்கியவானா இருக்க முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த துக்கம் துயரம் எதனால வருது? இன்னைக்கு அந்த அதை குறித்து யோசிக்க, எதனால இதெல்லாம் வருது? ஒன்று, இழப்புகளினால துயரம் வரும். ஒரு வீட்டில் ஒரு நபர் இறந்து போயிட்டாங்கன்னா, ஒரு இழப்பு வந்துட்டுன்னா அங்கே பயங்கர தாங்க முடியாத ஒரு துயரம் வரும். நம்முடைய உடைமைகள் பறி போகும்போது, நம்முடைய உடைமைகளை இழக்கும் பொழுது அநேக நேரங்களில் நமக்கு துயரம் வரும். துயரம் வந்து நம்மை ஆட்கொள்ளும். ரெண்டாவது, பாதிப்பு, ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பாதிப்பு நம்ம குடும்பத்திற்கோ, நம்ம பிள்ளைகளுக்கோ, நம்ம புருஷனுக்கோ, நம்ம மனைவிக்கோ, அது நம்முடைய குடும்ப வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு பாதிப்பு, அந்த பாதிப்பு நிமித்தமாக துயரங்கள் அதிகமாக வரும். மூன்றாவதா, ஏமாற்றம். ஏதாவது ஒரு நபர் நம்ம ஏமாற்றிட்டாங்க, நம்ம ஏதாவது விதத்தில் பண விஷயத்தில் ஆனாலும் சரி, வேறு விஷயத்தில் ஆனாலும் சரி, அன்பு காட்டி ஏமாற்றினாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்க ஏமாற்றிட்டாங்க, நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் தாங்க முடியாது ஒரு துயரம் அங்கே உண்டாகும். நான்காவதாக, தோல்வி. தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கிற மனுஷன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவனுக்கு துயரம் வருவது உண்டு, அவன் துயரத்தினாலே ஆட்கொள்ளப்படுகிறான். ஐந்தாவதாக, விரும்பினது கிடைக்காம போகும்போது ஒரு துயரம் உண்டாகும். அதாவது ஆசைகள் நிறைவேறாம போகும்போது ஒரு துயரத்தோடு துக்க முகத்தோடு இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆறாவது, விரும்பாத நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் நடக்கும்போது அங்கே துயரம் உண்டாகிறது. ஏழாவது, அன்றாட வாழ்க்கையில நம்ம பல்வேறு விதமான சவால்களை சந்திக்கிறோம். அந்த சவால்கள் ஒரு போராட்டமாக மாறும்போது நம்ம வாழ்க்கையில துயரம் உண்டாகிறது. எட்டாவது, சரியான தீர்மானங்கள் எடுக்க முடியாம தடுமாறி கொண்டிருப்பது, அடுத்து என்ன செய்வது, என்ன எப்படி போகுது என்று வழி தெரியாம தடுமாறுகிற பொழுது துயரம் உண்டாகும். ஒன்பதாக, வீடு இல்லை, வேலை இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, கடனை அடைக்க வழி இல்லை, ஒரு முன்னேற்றத்துக்கு எந்த வழியுமே இல்லை என்று சொல்லி இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக அதை குறித்து தேடி கொண்டிருக்கும் போது நமக்கு துயரம் உண்டாகும். அல்லேலூயா. இயேசு இந்த துயரத்தை தான் சொல்லுகிறாரா? இயேசு இந்த துயரத்தை தான் சொல்லுகிறாரா? இல்லை, நிச்சயமாகவே இல்லை. அல்லேலூயா. இயேசு இந்த துயரத்தை சொல்லல. இந்த துயரம் எல்லாருக்கும் உரியது. இந்த துயரங்கள் எல்லாருக்கும் வரும். விசுவாசிக்கு வரும், அவிசுவாசிக்கு வரும், நீதிமானுக்கு வரும், துன்மார்க்கனுக்கு வரும், நல்லவனுக்கு வரும், கெட்டவனுக்கு வரும், எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா இயேசு எல்லாருக்கும் பொதுவான துயரத்தை குறித்து பேசவில்லை. அல்லேலூயா. அப்படின்னா இந்த துயரம் அடைந்தவர்கள் ஆறுதல் அடைய மாட்டாங்களா ஐயா அப்படி நீங்க கேட்கலாம். இல்லை என்று சொல்ல வரவில்லை. இந்த துயரம் அடைந்தவர்களுக்கும் என் ஆண்டவர்களுடைய சமூகத்தில் அவர்கள் வருவார் என்றால் அவர்களுக்கு ஆறுதல் உண்டு. கரங்களை தட்டி, ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஒவ்வொரு நாளும் மகிழ்கின்றது. ஆமே கெம்பீரித்து ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட துயரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும், இப்படிப்பட்ட வேதனையிலே துடித்து கொண்டிருக்கிறவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்தில் வரும் பொழுது, அவருடைய சமூகத்தில் வந்து தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஐயா நான் இந்த துயரத்தை அடைகிறேன் ஆண்டவரை, இந்த வேதனையை நான் அடைகிறேன் ஆண்டவரை, இந்த கஷ்டங்களை நான் படுகிறேன், எனக்கு ஆறுதல் தாங்க, எனக்கு ஆறுதல் தாங்க என்று சொல்லி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இந்த துயரத்தை குறித்து சொல்லவில்லை. ஆமென், அல்லேலூயா. அவர் வேறு ஒரு துயரத்தை குறித்து சொல்லுகிறார்.
வேறு ஒரு துயரத்தை குறித்து சொல்லுகிறார் என்பதை நம்ம ஒவ்வொருத்தங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு தன்னை பின்பற்றி சீசர்கள் ஏற்படுகிற துயரத்தை குறித்து தான் பேசுகிறார். சீசத்துவம் என்பது மிகவும் கடினமான ஒன்று, எளிமையானது அல்ல. இயேசு சொன்ன அந்த உபதேசத்தின்படி இன்றைக்கு யாருமே வாழ்கிறதாக தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து போதித்த உபதேசம் வேறு, இன்றைக்கு சபை போதித்து கொண்டு இருக்கிற உபதேசங்கள் வேறு. அது எந்த சபையா இருக்கட்டும், எந்த சபையா இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கிற கடைசி காலத்தின் சபை அது விழுந்து போன சபை. ஸ்தாபனங்கள் பல பேர்களோடு கூட இருக்கிறது. வேதவசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் லவோதிக்கேயா சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லவோதிக்கேயா சபையின் காலத்தில் தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு உருவாக்கின சபை இது அல்லையா? அல்லேலூயா. இயேசு விரும்பினது இப்போ வாழ்கிற கிறிஸ்தவர்களுடைய அந்த வாழ்க்கையை அல்ல. இயேசு விரும்பினது கிறிஸ்தவர்கள் இப்படி வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. இயேசு இன்னொரு காரியத்தை போதித்தார். கர்த்தருக்கு சித்தமானா அவர் நம்மளுக்குள்ளிருந்து எனக்குள்ளிருந்து உங்களோடு போதிப்பாராக. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சொன்ன அந்த துயரம் என்ன, அதனுடைய ஆழங்கள் என்ன, சில காரியங்கள் இருக்கிறது. நான் சில காரியங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப்படுகிறேன். முதலாவதாங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன துயரம் ஒன்று என்ன தெரியுமா? அவரை ஏற்றுக்கொள்வதனால் வருகிற துயரங்கள். இந்த துயரம் இங்கே இருக்கிற அநேகருக்கு கிடையாது. இங்கே இருக்கிற ஏதோ ஒரு சிலர் தான் நீங்கள் இன்னொரு என்னது மதத்திலிருந்து வந்திருப்பீங்க, அல்லது இன்னொரு மார்க்கத்திலிருந்து நீங்கள் வந்திருப்பீங்க. ஏறத்தாழ எல்லாருமே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான், கிறிஸ்துவ சமுதாயத்தில் வளர்ந்தவர்கள் தான். அதனால் அதனுடைய பாரங்கள், அதனுடைய வேதனைகள் உங்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் இன்னொரு மார்க்கத்தில் அல்ல இன்னொரு மதத்திலிருந்து வந்தவர்களுக்கு புரியும் வந்தவர்கள் பட்ட வேதனைகளை. அதுவும் குறிப்பாக குமரி மாவட்டத்தில் அப்படிப்பட்ட வேதனைகளை பார்க்க முடியாது. கொஞ்சம் வட மாநிலங்களுக்கு நீங்க போவீங்கன்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் வட மாவட்டங்களில் போய் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களுக்கு போவீங்கன்னு சொன்னா, அங்கு கிறிஸ்தவர்கள் படுகிற உபத்திரங்கள், அங்கு கிறிஸ்தவர்கள் படுகிற உபாதைகளை சகிக்க முடியாது. ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால வீடை விட்டு துரத்தி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஆக்கி எத்தனை பேர் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் வீடை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறார்கள். நீ எனக்கு பிள்ளை இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நீ எனக்கு பிள்ளை இல்லை போ என்று சொல்லி துரத்தப்பட்ட எத்தனை பேர் நடுத்தருவில் நின்று இருக்கிறார்கள் தெரியுமா? நடுத்தருவில் எத்தனை பேர் தீக்கொளுத்தப்பட்டிருக்காங்க தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக எத்தனை பேர் வாழ்க்கையில ரொம்ப எல்லாவற்றையும் இழந்து தவித்திருக்கிறார்கள் தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக. ஒரு பையனை பிடிச்சி கட்டி வச்சு அடிக்கிறாங்க, மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. என்னையா பிரச்சனை? அவன் இயேசுன்னு சொல்லி சாமியை ஏற்றிருக்காயா, அவனுக்கு பைபிளை அந்த புத்தகத்தை சுமந்துட்டு இருக்கிறான். இவனை விடக்கூடாது. அப்போ அந்த போதகர் வந்து சொல்றார், ஐயா உங்கள் மகன் அவன் பரலோகத்துக்குரிய காரியத்தை ஏற்றிருக்கிறான், இயேசுவை ஏற்றிருக்கிறான், அது நல்லது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லலாம். என் பிள்ளை குடிகாரனாக இருந்தால் கூட நான் ஏற்றிருப்பேன், என் பிள்ளை விபச்சாரம் செய்கிறவனா இருந்தால் கூட ஏற்றிருப்பேன், எவ்வளையாவது ஏமாற்றி வந்தால் கூட. ஆனால் இதை எங்களால் தாங்க முடியாது, இயேசுவை ஏற்றவனை தாங்க முடியாது, கொன்னுட்டாங்க அந்த பையனை. தெரியுமா? கிறிஸ்துவினால் வருகிற பாடுகள், ஏற்றுக்கொள்வதனால் வருகிற பாடுகள், இதை ஆதி அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் அனுபவித்தார்கள். அது நமக்கு இல்லாம நமக்கு தெரியல. என்ன அனுபவிச்சாங்க? அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர்கள் 8வது அதிகாரத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோம். அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அனுபவித்த அந்த பாடு என்ன, வேதனை என்ன, அவர்கள் பட்ட அந்த உபத்திரவங்கள் என்ன. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிங்க. அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களிலே சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷர் சேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆண்டவருக்காய் சாட்சியா எழும்பின, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் என்பதற்காக, இயேசுவை ஏற்றுக்கொண்டான் என்பதற்காக ஒரு பரிசுத்தவானாகிய ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். சபைக்கு பயங்கர உபத்திரவம். எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு வரும். அப்படின்னா வீடை விட்டு எல்லாரும் நல்ல வீடுகளில் தான் இருந்திருப்பாங்க. ஒருத்தர் இப்போ வீட்டுக்குள்ள இருக்க முடியல, சிதறடிக்கப்பட்டு சமாரியா தேசங்களுக்கு சிதறப்பட்டு போகிறாங்க, பல இடங்களுக்கு சிதறப்பட்டு போகிறாங்க. வீட்டை இழந்து, வாழ்வு ஆதாரங்களை இழந்து, வேலைகளை இழந்து, சொத்து சுகத்தை இழந்து, குடும்பங்களை இழந்து, ஒரு நாள் நிற்க முடியல, எல்லாம் சிதறடிக்கப்பட்டு அங்கங்கே ஓடி போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆனால் போனவங்க என்ன பண்ணினாங்கன்னு சொல்லப்பட்டு தெரியுமா? போனவங்க என்ன செஞ்சாங்க? ஐயா நீ எல்லாம் இயேசு, நீ எல்லாம் கடவுளாயா, இப்படி உண்மைதானையா நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், எதுக்கையா அந்த பாடு பாயா அப்படின்னு சொன்னாங்களா? ஒரு தலைவலிக்கும் காய்ச்சலுக்கும் தாங்காம கர்த்தர் விட்டு போகிற துன்மார்க்க கூட்டம் இன்றைய கிறிஸ்தவம். தான் நினைச்சது நடக்கலனா என்ன கடவுள்? கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற பரிதாபத்துக்குரிய கூட்டம் இன்றைய கிறிஸ்தவம், ஊழியக்காரர்கள் உள்பட. அன்னைக்கு அவன் வீட்டை இழந்தான், வாழ்வாதாரத்தை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து கண்டுகள் இடங்களெல்லாம் சுற்றி திரிந்து இயேசு நல்லவர், இயேசு நமக்காக பூமியில வந்தார் என்று சொல்லி சுவிசேஷத்தை பறைசாற்றி கொண்டிருந்தாங்கள் ஐயா ஆதி கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே நான் சொல்ல, என் நிமித்தம், என்னை ஏற்றுக்கொண்டு நிமித்தம் உனக்கு வருகிற துயரங்களை அடைந்து கொண்டு இருக்கிறாயோ, உன்னை நான் ஆறுதல் படுத்துவேன், கவலைப்படாதே. ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம், அதில் 36வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, வேறு சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தின் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாக்கியவான் பாத்திரமா இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். அந்த கிறிஸ்தவனுக்கு முன்பாக நான் ஏமாத்திரம். அவன் கிறிஸ்தவன்யா, கிறிஸ்தவர்களுக்குள்ள அவங்களுக்குள்ள இருந்தாரு. அவன் கிறிஸ்தவன் சாட்சியாங்கன்னா அவனோட அனுபவங்களை பாருங்க, அனுபவங்களை பாருங்க. நிந்தை, அடி, கட்டுகள், காவல், கல்லறி உள்ள அனுபவம். கல்லறி, ஒரு சின்ன கல் வந்து மேலே பட்டா நம்ம படுகிற பாடு. அல்லேலூயா. கல்லால் எடுத்து அடிக்கிற அந்த அனுபவம். எப்பா வாளால் அறுப்புண்டாங்க, பரிச்சை பாட்டாங்க, பட்டயத்தால் வெட்டுண்டு மறிச்சாங்க, செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்தாங்க. என்ன பண்ண பிடிச்சி அவங்க கையையும் காலையும் கையை கட்டி அந்த தோள்களை சுற்றி விட்டுருவாங்களாம். அந்த தோல் சுருங்க வெயில பட்டு தோல் சுருங்க அவங்க உடம்பெல்லாம் இறுங்கி எலும்புகளெல்லாம் நொறுங்குமா. அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க ஐயா கிறிஸ்தவர்கள். வெள்ளாட்டு தோலுக்கு போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தின் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. ஏன்னா அவன் உலகத்தை அல்ல, உலகத்தில் உள்ள காரியங்கள் அல்ல. இன்னைக்கு வீடு இல்லை, வசதி இல்லை, வண்டி இல்லை, படிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை தூசிக்கிற துன்மாக்கமான கூட்டங்களே மனந்திரம்புகள். பாருங்க 16வது வசனம், 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அதை அல்ல அதில் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்லப்படுவதற்கு வெட்கப்படவே இல்லையா. தேவன் அவர்களுக்காக ஒரு நகரத்தை ஆயத்தமாக்கினார். கரங்களை தட்டி உண்மை உள்ள கிறிஸ்தவர்கள் எழும்பணும், சபைகளில் எழும்பணும், வெள்ளாங்கோட்டையில் எழும்பணும், ரச்சனை சேனையில் எழும்பணும், தேசத்தில் எழும்பணும். கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. கர்த்தருக்காக எதையும் சகிக்கிறார், கர்த்தருக்காக தன் வாழ்க்கையை விட்டுக் கொடுக்கிறார், கர்த்தருக்காக தியாகத்தையும் தியாகம் பண்ணுகிறார். தனக்கு உண்டானவைகள், தன்னை, தன் குடும்பம், தன் வாழ்க்கை, தன் ஆசைகள், தன் கனவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டுக் கொடுக்கிறார். ஒரு தேவ மக்களை, ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். இல்லையா, எனக்கு ஆசை நிறைவேறணும், நான் விரும்புகிற செய்யணும். கடவுள் கிடைக்கிறாரே கடவுள், தேவன் கிடைக்கிறாங்க தேவன், ஆண்டவர் கிடைக்கிற கடவுள். நான் செய்யணும், நான் சாதிக்கணும். சாதி தப்பே இல்லை. சாதி கடைசியில் எங்கே போய் நிற்ப? உன் வாழ்க்கை கர்த்தருக்குள் இல்லைன்னா உன் வாழ்க்கை பரிதாபமான நிலைமையில் போய் நிற்கும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் ஒரு அற்புதமான வசனம் சொல்லுகிறது. 19வது வசனம்,
இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். நல்லா படிங்க வசனங்களை, சரியா? நல்லா படிங்க. கர்த்தர் தந்த நாட்களில் நான் அவருடைய வார்த்தையாக இருக்க, அவருடைய வாயாக தான் இருக்க விரும்புகிறேன். சொல்லப்படி இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம், உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். உங்க வாழ்க்கை இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு? கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆண்டவருக்காக வரல. இன்னைக்கு ஊழியங்களுக்கு ஆட்கள் வரல. ஏன் தெரியுமா? படிப்பு பெருகிடுச்சு, ஆசைகள் பெருகிச்சு, எல்லாம் பெருகிச்சு. உலகம் 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 உலகம். இந்த உலகத்தில் மகத்துவமான ஒரு பணி உண்டுன்னா அது ஊழியம் மாத்திரமே. அல்லேலூயா. என்ன விதத்திலையும் செய்யலாம் ஊழியம். கர்த்தருக்காக ஊழியம். ஊழியம் என்கிறது சும்மா சம்பளத்துக்காக ஊழியம் பண்ணுறதோ, சும்மா ஏதோ ஊழியம் பண்ணதில்லை. தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் உண்மையான ஊழியம். ஆமென். ஊழியக்காரங்க எல்லாரும் ஊழியக்காரர்கள் அல்ல. கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றும்படி தன் வாழ்க்கையை முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுத்தவன் தான் உண்மையான ஊழியக்காரன், யாராக இருக்கட்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் வந்த துன்பங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் வந்த துயரங்களை அடைந்தவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறாரு, துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இரண்டாவதா கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள். முதல்ல ஏற்றுக்கொண்டவங்களை தான் சொன்னேன், ஏற்றுக்கொண்டவங்க நல்லா கவனிச்சிங்க. ரெண்டு, கிறிஸ்துவுக்காக வாழுகிறவர்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனுபவம் வேறு, கிறிஸ்துவுக்காக வாழுகிற அனுபவம் வேறு. மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11 என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான பொய்யான மொழிகளை உங்கள் மேல் சொல்வார்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆண்டவருக்காக ஒரு வாழ்க்கை வாழணும், இயேசுவுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும் வந்தாலே முதல்ல வருகிற துன்பம் தான் வரும். அல்லேலூயா. பேதுரு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கேட்குறான், ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நியாயம் தானே? நீ சொன்ன உடனே படகை விட்டு வந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்னப்பா தருவீர்? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து, இயேசு பிரதித்திரமாக என் நிமித்தம் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களை தட்டி அந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு, கிறிஸ்துவின் நிமித்தம் வீட்டையாவது குடும்பத்தையாவது எல்லாத்தையும் விட்டவர், அப்பாவாவது அம்மையாவது எல்லாத்தையும் விட்டவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இம்மையிலே நூறத்தனையான வீடுகளையும் ஆசீர்வாதத்தையும் தரப்போகிறேன், ஆனால் துன்பங்களோடு. ஏன் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, 14:22, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது என்ன சொல்லுகிறது? அநேக உபத்திரங்களும் வழியாய் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். சுகபோக வாழ்க்கையோடு அல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா சில உபத்திரவங்களை அடைஞ்சுதான் ஆக வேண்டும், சில பாடுகளை பெற்றுதான் ஆக வேண்டும். கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா ஒரு மனுஷன் நிற்கிறான், கிறிஸ்துவுக்காக வாழணும் அப்படின்னு சொன்னா உலகம் அவனா பைத்தியக்காரன்னு சொல்லும், அவன் மனைவி கூட சொல்ல புத்தி இல்லாதவனு, நீ வாழ தெரியாதவன் என்று அவ கூட சொல்லலாம். கிறிஸ்துவுக்காய் வாழுகிற அனுபவம்ங்கிறது அற்புதமான அனுபவம். கிறிஸ்துவுக்காய் வாழுகிற அனுபவம் அற்புதமான அனுபவம். துன்பங்கள் வரும், பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும், ஆனாலும் சோர்ந்து போகக்கூடாது. எபிரேயருக்கு 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அவருடைய 13வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 13:13,
ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போகணும். நாம் அவருடைய நிந்தையை சுமந்தவராய், நிந்தையை சுமந்து. எனக்கு நிறைய போதனைகள், புதிய புதிய போதனைகள் வந்துச்சு. கிறிஸ்தவன் ஆயிட்டியா, உனக்கு கஷ்டமே கிடையாது. இப்படி சொல்லி தான் நம்மளை ஏமாத்திட்டாங்க. இப்படி சொல்லி தான் நம்மளை ஏமாற்றி இப்போ நம்ம கஷ்டம்னா தாங்க முடிய மாட்டேங்குது, பிரச்சனைனா தாங்க முடிய மாட்டேங்குது. சொன்னேனே, ஒரு தலைவலியாக நம்மளால் தாங்க முடிய மாட்டேங்குது. அப்போ கிறிஸ்துவுக்காக ஒருத்தன் பட்டயத்தை எடுத்துட்டு விட்டு அறிவாளையும் கொண்டு வந்து, ஏய் இப்போ நீ கிறிஸ்துவை மறுதளிக்கலாம், உன்னை வெட்டி போடுவேன், அது துப்பாக்கியை காட்டி இப்போ நீ இயேசுவை மறுதளிக்கணும்னா சுட்டுக்கொள்வேன்னு சொன்னால் ஒரு ஆள் நிற்க மாட்டாங்க. எல்லாரும் ஆமாம் சாமி, நாங்கள் உண்மையை தான் வணங்குகிறோம். அப்படிப்பட்ட காலம் வரப்போகுது, அப்படிப்பட்ட காலம் வரப்போகிறது. வருகிற நாட்களில் கவனமாக இருங்க. அல்லேலூயா. நீங்கள் யாருக்கு வேணுமானாலும் ஓட்டு போடுங்கள், நான் அது உங்களுடைய தனிப்பட்ட காரியம். ஆனால் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற அறிவு நமக்கு வேணும். இங்கே பல கட்சிகளை சார்ந்தவங்க இருப்பீங்க, யாருக்கு வேணாலும் போடுங்க, அது உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு கிடைக்கிற விருப்பம், உங்களுக்கு கிடைத்த உரிமை, உங்களுக்கு கிடைத்த உரிமை யாருக்கு வேணும். ஆனால் ஒன்று புரியுங்க, யாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்கிற அந்த அறிவு வேணும். புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, யாருக்கு ஓட்டு போட்டாலும் யாருக்கு போடாட்டாலும் இனி வர காலம் உபத்திர காலம்தான். இனி வர காலம் துன்பங்கள் நிறைந்த காலம் தான். எந்த அரசியல்வாதியும் நம்ம காப்பாற்றவே முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவ அந்த கழகம் இந்த கழகம் சொல்லி நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க. அவன் கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் தான் காவலன்னு ஒருத்தனால ஒரு சுக்கும் செய்ய முடியாது. அவன் எல்லாம் சும்மா எலெக்ஷன் வந்தால் எங்கள்கிட்ட கிறிஸ்தவர்கள் இத்தனை பேர் இருக்காங்கன்னு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவன் கட்சியை வச்சிருக்கான். ஜாதியின் பேரில் கட்சியை வச்சிருப்பான், மதத்தின் பேரில் கட்சியை வச்சிருப்பான். அவனை நம்பி போயிடாதீங்க, அவனால் நம்மை காப்பாற்ற முடியாது. கர்த்தர் ஒருவரை காப்பாற்றவில்லைன்னா எந்த மனுஷனும் நம்மளை காப்பாற்ற முடியாது, எந்த கட்சியும் நம்மை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எல்லாமே அவர்தான். ஆமென். கிறிஸ்துவின் நிமித்தம், அவருக்காக வாழ்வு நிமித்தம் சில பாடுகளையும் துன்பங்களையும் அடைய வேண்டி இருக்கும். சோர்ந்து போகக்கூடாது. எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் வரன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். மோசே குறித்த காரியம், அவன் அடுத்த பார்வோன், அடுத்த ராஜா, அந்த ராஜாவாக ஆவதை அவன் விரும்பாம பார்வோனுடைய குமாரத்தியுடைய மகன் என்பதை அவன் விரும்பாம அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும், இல்லை நம்ம அதில் தான் விழுந்து கிடக்கிறோம். அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் தான் எனக்கு விழுந்து கிடக்கிறோம். அங்கே வேதம் சொல்லுகிறது, மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களில் அவன் அதில் விழுந்து கிடப்பதை பார்க்கணும், அதை அனுபவிப்பதை பார்க்கணும். தேவனுடைய ஜனங்களோடு துன்பங்களை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரை நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் ப்ரமோஷனுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க, முதன்மையான இடங்களுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க, அதுக்காக பணத்தை செலவு பண்ண தயங்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு நான் முதன்மையான வரணும், நான் ஃபஸ்ட் இடத்துல வரணும், நான் ஃபஸ்ட் இடத்துல வரணும். சாது கொச்சி குஞ்சு அப்படிங்கிற ஒரு உபதேசியார் இருந்தார். அவர் நம்ம இந்த பகுதியிலாம் அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். ஒரு அற்புதமான தெய்வ மனுஷன், கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தார், பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது தேவன் அவரை தொட ஆரம்பித்தார். தொட ஆரம்பித்த உடனே ஆண்டவருக்காக வாழணும்னு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். தன்னால் ஏன்ற அளவு எப்படியெல்லாம் ஆண்டவருக்காக நிந்தையை சுமக்க வேண்டுமோ நிந்தையை சுமந்தார். அவர் ஆண்டவர் மேலே பயங்கரமாக வைராக்கியமாக இருந்ததை பார்த்த உடனே அங்கே மனைவியுடைய தகப்பனார் வந்து சொன்னாங்க, இனிமேல் என் மகளை உங்கூட எல்லாம் வாழ வைக்க முடியாது, நீ ஏசுன்னு ஓடிட்டு இருக்க, ஏயா இப்படிப்பட்ட வாழ்க்கை எதுக்குயா, உள்ளது உன் ஊழியம் செய்ய இல்லைன்னு சொல்லலை, எல்லாரும் பண்ணுற பண்ணிட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு சந்தோஷம் ஐயா, ஏன் இப்படி எல்லாம் ஓடிட்டு இருக்க, ஏசுன்னு ஏன் ஓடிட்டு இருக்கிற. ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம் அவங்க. அவர் சொன்னார், அவரால் இருக்க முடியல. அப்படி வார்த்தைகள், ஆண்டோடைய வார்த்தை அவர்களுக்குள்ள வந்தபோது அவரால் இருக்க முடியல. எப்படி ஆட்டையார் ரெண்டு பேரும் சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும், போகிற இடங்களில் சத்தியத்தை சொல்லுவார், நீ இப்படி தான் வாழணும்னு சொல்லுவார். எதிர்த்தாங்க, அவங்க புறக்கணிச்சாங்க, அவருக்கு எதிராக வந்தாங்க, அவரை கொலை செய்வதற்கு பிரயாசப்பட்டாங்க, அவர் கொலை செய்ய வேண்டும் என்று பல இடங்களில் பதுங்கி இருந்தாங்க. அப்படிப்பட்ட வேதனைகளை துன்பங்களை அனுபவித்தார். இப்போ அவங்க மாமனார் வந்து சொல்கிறாரு, உங்க கூடலாம் நம்ம என் மகளை வச்சிருக்க முடியாது,
அது 3 பிள்ளைங்க, 2 பையன் ஒரு பொண்ணு. முதல் பையன் இறந்து போனா. அப்போ அவர் பாடின பாட்டை தான் துக்கத்திൻ്റെ பானபாத்திரம் கர்த்தாவென்றே கையில் தந்தால், அந்த பாட்டை அவர் பாடினார். இப்போ அந்த கவலை ஒருபுறம், பிள்ளை இறந்த கவலை ஒருபுறம், வேதனையின் மத்தியில் இருக்கும்போது இப்போ மனைவி, அன்பாய் நேசித்த மனைவி, நீங்கள் தான் என் வாழ்வு, நீங்கள் தான் என் செல்வம், நீங்கள் தான் எனக்கு எல்லாம் 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 என்று சொன்ன அவருடைய மனைவி இப்போ அவருடைய அப்பாவுடைய வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறார். அது கொஞ்சம் அழுதுட்டு இருக்கிறாரு. எம்மா என் கூட இருப்பேன்னு சொன்னியம்மா. பிள்ளைங்க 2 பேரும் அப்பாவை பரிதாபமா பார்க்குறாங்க. என்னப்பா வாழ்க்கை, எதுக்குப்பா இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற? அவனால செய்யல. என்னை மீட்டவர் கர்த்தர், என்னை மீட்டவர். என் வாழ்க்கை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். என்ன நிந்தை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் இதை நான் சகிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனித்து விடப்பட்ட அந்த வீட்டில் தனித்து இருக்கும்போது தான் அவர் ஒரு பாடின ஒரு பாடல் உண்டு. நம்முடைய பாடல் புத்தகத்தில் இருக்கு 358வது பாடல். எந்த இயேசு உன்னதத்தில் அன்புள்ளோராய் வாழும்போது, எந்த இயேசு உன்னதத்தில் அன்புள்ளோராய் வாழும்போது, ஏழையேன் கலங்குறேனே பூமியில் ஆதா என்றும் அவ கிருபை மட்டும் போதுமே, ஆதா என்றும் கிருபை மட்டும் போதுமே. ஆரும் துணை இல்லை என்றோ ஏகனாய் நான் ஆனேன் என்றோ, ஆரும் துணை இல்லை என்றோ ஏகனாய் நான் ஆனேன் என்றோ என் மனதில் எண்ணிடேன் ஓ நாளுமே. இயேசு என்னுடன் இல்லாமல் எங்கு போயினா, இயேசு என்னுடன் இல்லாமல் எங்கு போயினா. வியாகுலம் என் வீட்டை விட்டு காட்டிலோட பண்ணிடினும், வியாகுலம் என் வீட்டை விட்டு காட்டிலோட பண்ணிடினும், அங்கே ஒரு தூதன் என்னை சந்தித்து சூடாம் அப்பமும் ஜலமும் தந்து தேற்றுவா, சூடாய் அப்பமும் ஜலமும் தந்து தேற்றுவா. பத்மு தீவில் ஏகனாய் நான் தங்கிடினும் பயப்படேன், பத்மு தீவில் ஏகனாய் நான் தங்கிடினும் பயப்படே. வானம் தேரந்தேசுநாத ஜோதியா என்னை பரதேசில் ஆவிக்குள் எடுப்பாரே, என்னை பரதேசில் ஆவிக்குள் எடுப்பாரே. வாழ்க்கை உடைந்து போயிருக்கும் போது கர்த்தர் இந்த பாடல் மூலமாக அவரை தேற்றினார். விடலை, அவருடைய ஊழியத்தை விடலை. கடைசி வரையிலும் கர்த்தருக்காய் சாட்சியாக நின்றார். கடைசி அவர் மரிக்கிறவரோட மனைவி திரும்ப வரல, பிள்ளைகள் வரல, அங்கே வளர்ந்து பெரியவங்க ஆயிட்டாங்க. மரித்த பிற்பாடு அவருடைய சரீரத்தை பார்க்கத்தான் அவர்கள் எல்லாம் வந்தார்கள். ஆனால் அவர் சோர்ந்து போகலை. என் பொண்டாட்டி என்னை விட்டு போனாலும் சரி, என் பிள்ளைங்க என்னை விட்டு போனாலும் சரி, நான் நேசித்தவர்கள் என்னை விட்டு போனாலும் சரி, என் வாஞ்சையெல்லாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, என் வாஞ்சையெல்லாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்று. பவுல் அப்போஸ்தலன் அதை தான் சொன்னார். பவுல் அப்போஸ்தலன் அதை தான் சொன்னார். ஐயா, என்னுடைய வாஞ்சையெல்லாம், என் வாஞ்சையெல்லாம், என் ஓட்டத்தை நான் சந்தோஷமா முடிக்கணும், என் ஓட்டத்தை நான் சந்தோஷம் முடிக்கணும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். எத்தனை பேர் ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இயேசுக்காக உண்மையாக வாழ்கிறவர்கள் எத்தனை பேர்? இல்லை, ஆண்டவர் இன்னைக்கு வேதனையோடு நிற்கிறார். என் வெள்ளாங்கோடு திருச்சபையாரை பார்த்து ஆண்டவர் வேதனையோடு நிற்கிறார். உங்களுக்கு இருக்க கவலைகள் நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. நான் கிறிஸ்துவுக்காக ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. என் எண்ணெயில் நம்ம கிறிஸ்துவுக்காக ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, என் எண்ணெயில் ஆண்டவருக்காக ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. யோசித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக வாழும்போது பிரச்சனை வரும், பாடு வரும். உண்மையான ஊழியத்தை செய்யும்போது பிரச்சனை உண்டு. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, யாரும் அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தேவை உலகம், உலகத்துடைய காரியங்கள், உலகத்துடைய சட்டத்திட்டங்கள். மூன்றாவதாக ஆவியானவருடைய நடத்துதலின் படி நாம் வாழும்போது நமக்கு துயரம் உண்டாகும். ஆவியானவருடைய நடத்துதலின் படி வாழும்போது துயரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் நீ போய்
அந்த ரதத்தினுடைய சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஒரு தூதன் ஒரு நாள் பிலிப்பிடத்தை வந்து சொல்றான், பிலிப்பு சமாரியாவில் பயங்கரமா வல்லமையான ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். ஊழியம் செஞ்சிருக்க தேவதூதன் வந்து சொன்னா, நீ காசாவுக்கு போகிற மார்க்கமா போ, நீ எழுந்து தெற்கு முகமா எரிச்சிலமிக்க காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமா போகணும்னு சொன்ன. போன உடனே அங்கே ஆவியானவர் சொல்ற, ஏப்பா நீ இந்த ரதத்துடன் கலந்துக்கொள், சேர்ந்துக்கொள்னு சொல்றாரு. உண்மையிலே இதே வார்த்தையை ஆவியானவர் எங்கிட்ட சொல்லி, நீ இந்த இடத்துக்கு போப்பா, நீ என்னச்சு ஒரு கேரளாவில் இந்த திருவனந்தபுரத்துக்கு போ அப்படின்னு சொன்னா, எனக்கு அடுத்த ஃபோன் வரும், யார்கிட்ட காட்டி திருவனந்தபுரம் போனேன். ஹலோ, எனக்கு அடுத்த ஃபோன் வரும், அடுத்த டிவிஷனுக்கு நீ எப்படி போகலாம், யார்கிட்ட கேட்டு போன. இன்னைக்கு ஆவியானுடைய ஏவுதலின்படி வாழ முடியல. அப்படி ஒரு ஊழியக்காரன் வாழ்றானா அவனுக்கு ஓத்துறோம். கர்த்தர் சில நேரங்களில் தம்முடைய கிருபையினால் நிரப்பி அந்நிய பாஷைகளை பேச வைக்கிறார். அந்நிய பாஷை பேசினா அடுத்த கேள்வி, எப்படி நீ அந்நிய பாஷை பேசலாம் தெரியுமா உங்களுக்கு? இங்கேயும் சிலர் இருக்கிறீங்க, என்னத்தை பேர் பப்பளன்னு பேசிட்டு இருக்காரு. ஆவியானவருக்கு விரோதமாக பேசாதீங்க. இம்மையிலும் அது மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஒருவேளை நீங்க சொல்றபடி அது வேற பாசையா இருந்து நீங்க நினைக்கலாம். ஒருவேளை அது உண்மையான ஆவியானவர் கொடுக்கிற பாசையா இருந்தால் ஒருவன் உங்களை காப்பாற்ற முடியாது, ஒருத்தன் காப்பாற்ற முடியாது. நீங்க உயர் பதவியில் இருக்கலாம், அல்ல உங்களுக்கு வசதி இருக்கலாம். உண்மையாகவே அவர்கள் தேவ ஆவியினால் தான் ஏவப்பட்டு அதை பேசி கொண்டு இருப்பார்கள் சொன்னா, உனக்கு ஐயோ ஐயோ பரியாசம் உதடு. எல்லாருக்கும் பரியாசம், தேவனுக்கு விரோதமா பரியாசம். இன்னைக்கு ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் துயரம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள், வேதனை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 13, 22 வசனம் வாசிங்களா. ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எவனுக்கு எனக்கு காது இருக்கு? யாருக்கு அந்த காது இருக்கு? இந்த காதுகள் எல்லாம் கொழுப்பினால் நிறைந்திருக்கிறது, இருதயம் எல்லாம் கொழுப்பினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இந்த மனுஷர்கள் ஊடுருவி செல்லல. கர்த்தருடைய வார்த்தை ஒருத்தருக்குள்ள போகல. பரியாசக்காரர்கள் பெருகிவிட்டார்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் பெருகுவார்கள். ஆவியானவருடைய சொல்லின்படி நடக்கும்போது சில நேரங்களில் பாடு வரும், பிரச்சனை வரும். அவங்கள பார்க்க பைத்தியக்காரனை போல தோணும், பிழைக்க தெரியாதன போல தோணும். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொல்ல, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமமான விசுவாசியே, நீ எனக்காக அந்த பாடுகளை சகித்தாயே, நீ எனக்காக அந்த வேதனை அனுபவித்தாயே, நான் சொல்றபடி நீ செய்ததுனால உனக்கு வேதனைகளின் துயரங்கள் வந்ததே, நீ ஆறுதல் அடைவாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். 1 ராஜாக்கள்ல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள்ல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சம்பவம்? அங்கே ஆகாப் என்கிற ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இஸ்ரவேலின் ராஜா. இன்னொரு ராஜா வருகிறான், யோசபாத், அவன் யூதேயாவின் ராஜா. 2 நாடை பற்றி சொல்லி தந்திருக்கிறேன், குழம்பக்கூடாது. இஸ்ரவேல் தேசத்து ராஜா ஆகாப், யூதேயா தேசத்து ராஜா யோசபாத். 2மே எப்போதுமே ஒத்து போக மாட்டாங்க. ஆனால் இந்த ஆகாப் என்கிற துன்மார்க்கனோடு கூட யோசபாத் என்கிற தேவ பிள்ளை சேர்ந்தான். இப்போ சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறாங்க. அங்கே இருந்த சீரியா தேசத்து மேல் யுத்தத்துக்கு போவதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ரெடி ஆகுறாங்க. அங்கே சிதேக்கியா எங்க ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், நல்ல கவனிங்க. அவனுக்கு கீழே 400 தீர்க்கதரிசி இருந்தாங்க. அந்த சிதேக்கியா தலைவன் என்ன சொல்றானோ 400 பேரும் ஆமாம் சாமி, ஆமாம் சாமி, ஆமாம் சாமி போட்டுற கூட்டம். இன்னைக்கு இதை தான் இன்னைக்கு எல்லாரும் விரும்புறாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ, இயேசு என்ன சொல்கிறாரோ அது முக்கியம் இல்லை. இவர் என்ன சொல்லுகிறாரோ எல்லாரும் ஆமா, எஸ் பாஸ், ஆமா எஸ் பாஸ், அதுதான் விரும்புறாங்க. இப்ப தீர்க்கதரிசி சிதேக்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஏய் நீங்க யுத்தத்துக்கு போங்க, ஜெயம் உங்களுடையது. நீங்க யுத்தத்துக்கு போங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். எடுத்துக்கொள்ளுங்க. 22ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கேனாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளை நீ சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். யார் சொன்னா?
சகல தீர்க்கதரிசிகளும் அதுக்கு இசைவாக தீர்க்கதரிசனம் சொல்லி கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போ, உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். பாத்தீங்களா? சிதேக்கியா சொல்றான், நீ ஜெயம் பெற போற, நீ வெற்றி பெற போகிற, கர்த்தர் சொல்றான், கர்த்தர் சொல்லுகிறா. இப்ப யோசபாத்து சொல்றான், இவன் சொல்றத எனக்கு என்னதோ மனசு சரியில்லை, மனசுக்கு அது சரியா படல, நம்ம மிக வேற ஏதாவது தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா என்று சொன்னபோது ஆகாப் சொல்றான், இன்னி ஒருத்தன் இருக்காப்பா, அவன் நமக்கு நல்லதை சொல்லவே மாட்டான், அவன் வந்தாலே குத்தி தான் பேசுவான், அவன் வந்தாலே கடிஞ்சு தான் பேசுவான், அவன் நமக்கு பிரியமானதை சொல்லவே மாட்டான், அவன் பேர் மிகாயா. அப்ப யோசபாத் சொல்லி அவனையும் கூப்பிட்டு கொண்டு கேட்பாமே, அவனையும் கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னா அவனை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரும்போது அவன் சொல்றான், அங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்லி இருக்கிறாங்க, நீ மாத்தி சொல்லாத, கூப்பிட போன சொல்றான் பாருங்க, அவனை போலவே நீ என்ன செய், அதே போல தீர்க்கதரிசி இப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க, நீ அப்படியே சொல்லணும் ராசா, நீ மாத்தி சொல்லிடாதன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வராங்க, மிகாயாவை கூட்டிட்டு வராங்க. அங்க வந்து பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது 14 வசனத்துல, அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே வந்து பாத்துங்க, வந்த உடனே வந்தான், இங்க பார்த்தா அவன் திரும்ப அவன் சொல்லி, நீ அப்படி மாத்தி சொல்லிடாதப்பா, மாத்தி சொல்லிடாத. 15 வசனம், அவன் ராஜாவிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போ, உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். உடனே 16 வசனம், ராஜா அவனை பார்த்து, இவன் என்னைக்கும் மாத்தி சொல்வானே, இன்னைக்கு திடீரென்ன இவனும் இவங்களுக்கு கூட சொல்றானே, சரி இல்லையே, ஏதோ உள்ளவன் வச்சுல பேசுறான் அப்படின்னு திரும்ப என்ன சொல்றான். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்தில் உண்மையே அல்லாமல் வேறு ஒன்றையும் என்னிடத்து சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிட வேண்டும் என்று கேட்டான். உண்மையை சொல்லுப்பா, ஆண்டவருடைய நாமத்தில் நீ உண்மையை சொல்லு, என்ன நடக்கும்னு சொல்லுன்னு சொன்ன போது இப்ப சொல்றான் 17 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன், இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன், அப்பொழுது கர்த்தர் இவளுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப கடவுள் என்றார். இப்பதான் வாரான் வழிக்கு, நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இனி ராஜா இல்லை, அப்படின்னா நீ சாக போற அப்படின்னு. அவனுக்கு மேய்ப்பன் இல்லை, இனி ராஜா இல்ல, பாடு சோழி முடிய போகுது. இந்த தைரியம் வருமா? இந்த காலத்து தீர்க்கதரிசிகளுக்கு இந்த தைரியம் வருமா? இந்த காலத்து ஊழியக்காரங்களுக்கு இந்த தைரியம் வருமா? மக்கள் வேதனைப்பட்டுறக்கூடாது. நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆவியானவர் சொல்றதையே சொன்னேன்னா அதை பிறகு சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. நான் ஆவியானவர் சொல்வதையே சொன்னேன்னா அது காணிக்க கொடுக்க மாட்டாங்க. நான் ஆவியானவர் சொல்வதையே சொன்னேன்னா அடுத்து இங்க ஊழியம் செய்ய முடியாது. இப்படின்னு சொல்லியே நிறைய தேவ வரம் பெற்ற ஊழியக்காரங்க விழுந்து விட்டாங்க. நிறைய சத்தியத்தை அறிந்த ஜனம் பின்வாங்கி போயிடுச்சு. மிகாயா சொன்னா, உன் வாழ்க்கை இன்னைக்கே முடிவு. என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க, இன்னிதான் அந்த வரைக்கும் வரேன். அப்பந்தான் அந்த சிதேக்கியாவுக்கு கோபம் வந்துடுச்சு, பயங்கரமா கோபம் வந்துச்சு. அப்போ பாருங்க 11 வசனம் சொல்லுகிறது, மன்னிக்கவும் 18 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்வேன் என்று உம்மோடு சொல்லவில்லை என்றா. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தை வீட்டில் இருக்கிறதையும் பரமசேனை எல்லாம் அவரிடம் அவர் பக்கத்தில் நிற்கிறதையும் இடது பக்கத்தில் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகா போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னா. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் பரலோகத்தில் ஒரு சங்கம் கூடியாச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாப் ரொம்ப துன்மார்க்கன், அவன் பெரிய என்னது மோசமான காரியத்திலும் செஞ்சான், அவன் போற இடத்துல விழணும், என்ன பண்றது அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். அப்போ ஒரு தூதன் இதை சொல்றான், ஒரு தூதன் இதை சொல்றான். அப்போ ஒரு ஆவி அங்க வந்துச்சான். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த உலகத்தில் நடக்கிறத சொல்றேன், அதுதான் இன்னைக்கு உலகத்தில் நிறைய இடத்துல கிரியை செய்யுது. சரியா? நல்லா கவனிங்க. அப்போ ஒரு ஆவி அங்க வந்து சொல்லுது, நான் போறேன், ஆகாபுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க நான் போறேன். எதனால் 22 எதனால் என்று கர்த்தரை கேட்டா, அப்பொழுது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லார் வாயிலும்
பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ போய் போதனை செய்து அப்படியே நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றார். கவனிக்கிறீங்களா? ஜீசஸ். கவனிக்கிறீங்க தானே? நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, இதை பற்றி நீங்க கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க, இந்த சத்தியத்தை நீங்க இதுவரை அறிஞ்சிருக்க மாட்டீங்க. எத்தனை பேர் தெரியும் தெரியல இந்த சத்தியம்? எத்தனை பேர் இதை படிச்சிருக்கீங்க தெரியல? ஆண்டவரிடத்துல ஒரு ஆவி சொல்லுது, நான் போய் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறேன். எப்படி போவ? நான் போய் அவன் தீர்க்கதரிசியுடைய வாயிலும் அவங்க எல்லா தீர்க்கதரிசியுடைய வாயில் இருந்துட்டு பொய்யா தீர்க்கதரிசனம் சொல்ல போறேன். இதனால ஆகா யுத்தத்துக்கு போவான், சாவான். எப்பா பைபிள் இருக்குப்பா ஐயா, பைபிள் இருக்கு ஐயா, அம்மா பைபிள் இருக்குமா? நம்ம வாழ்க்கை சரியில்லாத போது, நம்மளே சரியில்லாமல் அப்படி இப்படி இருக்கிறோம், நம்மளை பார்த்து நீ நல்லா இருப்ப, கர்த்தருடைய உள்ளங்கையில் நீ இருக்கிறேன்னு ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக நிதானித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போதான் சிதேக்கியா கோபம் வருகிறது. 24 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கேனாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்ட வந்து மிகையாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு உன்னோடு பேசும்படி வந்தது என்றான். அதுக்கு மிகையா, நீ ஒளித்துக் கொள்ள உள்ள அறையிலே பதுங்கும் அந்நாளைக்குள்ளே அதை காம்ப. அப்போ ஆவியானுடைய ஏவுதலின்படிதான், ஆவியானுடைய ஏவுதலின்படிதான் மிகையா அங்கே சொன்னா. இப்போ பார்த்தீங்களா, ஆவியானோட சொன்னபடி மிகையா சொன்னதுனால மிகையாவுக்கு கிடைத்த பரிசு அடி. அடிச்சுதான் வந்து, எப்படி நீ சொல்லலாம்? எப்படி எங்களை கடிந்து கொள்ளலாம்? எப்படி நீ சொல்லலாம்? எங்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் எப்படி உங்ககிட்ட வந்து பேசினார்? அடிச்சுட்டான். நீ கர்த்தருடைய வழி நடத்துதன்படி, ஆவியானுடைய நடத்துதன்படி நடக்கிற பலர் இன்னைக்கு அடி வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். உலகம் சொல்லுது, நான் அடிச்சுட்டேன், இவன் என்கிட்ட 2 வாங்கிட்டு தான் போவான், திரும்ப கை இருக்காது. இவன் எங்கிட்ட 2 வாங்கிட்டு தான் போவான் போல இருக்கு, நீயே இருக்க மாட்ட அப்படின்னு அங்க சொல்ல வருகிறார். மிகையாவை அடிச்சுட்டான். மிகையா வேதனையோடு ஆவியானோட நடத்துதன்படி நடத்தப்பட்ட ஒரு மனிதனுக்கு நடந்த துயரம். அதோட முடிச்சுட்டாங்களா? 26ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா மிகையாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோத்திற்கும் ராஜாவின் குமாரனாகிய யோவாகாசுரத்துக்கும் திரும்ப கொண்டு வந்து போய் இவனை சிறைச்சாலையில் வைத்து நான் சமாதானத்தோடு வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள். புரியுதா? அப்படின்னா இவனுக்கு ஒன்றும் கொடுக்காத, தண்ணியை கொடுக்காத, சாப்பாடு கொடுக்கல, அவன் அங்கே நடந்து சாகட்டும், நாம் வெற்றியா வார வரை அவனுக்கு சாப்பாடே கொடுக்காத. அப்ப மிகையா போ, ஆனால் நீ திரும்பி வர மாட்டேன். போறது போ, நீ திரும்பி வந்தா தானே என்ன கஷ்டப்படுத்துவ? ஆம், தேவனுடைய வழி நடத்தின்படி துன்பப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அந்த ராஜா திரும்ப வரவே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்னால் வச்சேன். துயரம் இன்னும் இருக்கு, முடியலை. நான் முடிக்கலாம் என்று பார்த்த முடியலை, இன்னும் இருக்கு, இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நான் பார்த்த துயரம் என்பது தேவனுக்காக ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்கள் படுகிற துயரம், ஆண்டவருக்காக ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள் படுகிற துயரம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலே, இயேசுவுக்காக வாழ்வதனாலே, அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதனாலே நமக்கு வருகிற துயரம். அப்படிப்பட்ட துயரம் இங்கே அனுபவிக்கிறவங்க பலர் இருக்கிறீங்க. உங்களை ஏளனமாக சொல்கிறாங்க, உங்களை எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க. கவலைப்படாதீர்கள், துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். ஆமென். இதோடு கூட உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பலவிதமான துக்கங்களையும் பலவிதமான வேதனைகளையும் நீங்கள் அனுபவித்து இந்த இடத்துல இருக்கலாம். உங்கள் துக்கங்களும் மாறப்போகிறது. ஆமென். உங்கள் துயரங்களும் மாறப்போகிறது. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் எல்லாரும் படுகிற சகல துயரத்தையும் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆறுதலையும் தந்து கர்த்தர் நடத்த போகிறார். ஜெபிப்போமா? மெல்லார் முழங்கால் படி போட்டு, மெல்லார் தேவ சமூகத்தில் அப்படியே முழங்கால் படி போட்டு ஆண்டுடைய கரத்தில் நம்மை அப்படியே ஒப்பு கொடுத்தவர்களாய் கர்த்தனாகி ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நான் ப்ரிப்பேர் பண்ணதை காட்டிலும் அதிகமாக கர்த்தர் இன்னைக்கு என்னிடத்துல பேசி இருக்கிறார். இது இன்றைக்கு வந்தது கர்த்தருடைய வார்த்தை. நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க.
உன் வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம். தேற்றிடுங்க, தேற்றிடுங்க, தேற்றிடுங்க என்னையே, தேற்றிடுங்க, தேற்றிடுங்க, தேற்றிடுங்க என்னையே. உந்தன் அபிஷேகிக்கும் பிரசன்னத்தா தேற்றிடுங்க என்னையே. உந்தன் அபிஷேகிக்கும் பிரசன்னத்தா தேற்றிடுங்க என்னையே. தேற்றிடுங்க, தேற்றிடுங்க, தேற்றிடுங்க என்னையே. உந்தன் அபிஷேகிக்கும் பிரசன்னத்தா தேற்றிடுங்க என்னையே. உந்தன் அபிஷேகிக்கும் பிரசன்னத்தா தேற்றிடுங்க என்னையே. ஒரு விஷயம் கூட கேட்போமா? எல்லாம் சொல்லுங்க. தேற்றிடுங்க, துயரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அந்த தேவ பிரசன்னம், ஒவ்வொரு மேலும் அந்த தேவ பிரசன்னம் அப்படியே இறங்கட்டும். நான் தனிமையில் வாடும்போது எந்த வேதனை அறிவா யாருமில்லை. நான் தனிமையில் வாடும்போது எந்த வேதனை அறிவா யாருமில்லை. உந்தன் அரவணைக்கும் பிரசன்னத்தா தேற்றிடுங்க என்னையே. உந்தன் அரவணைக்கும் பிரசன்னத்தா தேற்றிடுங்க என்னையே. உந்தன் அரவணைக்கும் பிரசன்னத்தா தேற்றிடுங்க என்னையே. தேற்றிடுங்க, தேற்றிடுங்க, தேற்றிடுங்க என்னையே. உந்தன் அபிஷேகிக்கும் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை என்னை தேற்றுங்கப்பா. நான் துயரத்தோடு இந்த இடத்துல இருக்கிறேன், பல வேதனையோடு இந்த இடத்துல நான் நிற்கிறேன். என்னை தேற்றிடுங்க ஆண்டவரை. ஏசப்பா என்னையே. யோபின் சோதனைகள் வந்தாலும் என்னை அழைத்தவர் என்றும் நடத்திடுவார். யோபின் சோதனைகள் வந்தாலும் என்னை அழைத்தவர் என்றும் நடத்திடுவார். உந்தன் ஆதரிக்கும் பிரசன்னத்தா தேற்றிடுங்க என்னையே. உந்தன் ஆதரிக்கும் பிரசன்னத்தா தேற்றிடுங்க என்னையே. தேற்றிடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா கேளுங்க. ஹல்லேலூயா. உந்தன் அபிஷேகிக்கும் பிரசன்னத்தா தேற்றிடுங்க என்னையே. நான் நேசிக்கும் அன்பர்களை இழந்து கதறும்போது, நான் நேசிக்கும் அன்பர்களை இழந்து நான் கதறும்போது, உந்தன் ஆறுதலே பிரசன்னத்தா தேற்றிடுங்க என்னையே. உந்தன் ஆறுதலே பிரசன்னத்தா தேற்றிடுங்க என்னையே. கேளுங்க.
தேற்றிடுங்க. ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார். பாரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்கள் சகல துயரங்களையும் மாற்றி உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன் இதோ உங்கள் அருகில் இருக்கிறார். அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க, உங்க குற்றங்களை அறிக்கை செய்யுங்க, உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. அவர் உங்க வாழ்க்கையை நன்மை செய்ய உங்க வாழ்க்கையை விட்டு கொடுங்க. இயேசுக்காக உங்க வாழ்க்கையை விட்டு கொடுங்க. இயேசுக்காக உங்க வாழ்க்கையை விட்டு கொடுங்க. இன்னும் ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அவருக்காக வாழும்படி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆவியானுடைய நடத்தும்படி வாழும்படி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை மாறும், உங்க சூழ்நிலை மாறும், உங்க துயரங்கள் மாறும், உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க வாழ்க்கையில மகிமையான ஈவுகள் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஏற்றிடுங்க என்னையே உங்க அபிஷேகிக்கும் பிரசன்னதா. ஏற்றிடுங்க என்னையே உந்த ஆதரிக்கும் பிரசன்னதா. ஏற்றிடுங்க என்னையே உந்த ஆறுதலே பிரசன்னதா. ஏற்றிடுங்க என்னையே தேற்றிடுங்க, தேற்றிடுங்க, தேற்றிடுங்க என்னையே உந்தன் அபிஷேகிக்கும் பிரசன்னதா. தேற்றிடுங்க என்னையே உந்தன் அபிஷேகிக்கும் பிரசன்னதா. தேற்றிடுங்க என்னையே உந்தன் ஆறுதலே பிரசன்னத்தால். தேற்றிடுங்க என்னையே உந்தன் அபிஷேகிக்கும் பிரசன்னத்தால். தேற்றிடுங்க என்னையே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மூலமாக பேசினதை உங்ககிட்ட நான் பேசியிருக்கிறேன். சபை உணர்வடைய நான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு மாய்மானமான கிறிஸ்தவங்க பெருகி கொண்டு இருக்கிற கடைசி காலம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர் விரும்புகிற ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய், கிறிஸ்தவளாய், கிறிஸ்தவ குடும்பமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி மாறும்படி ஒப்பு கொடுங்களேன். உலகத்தை காட்டி நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உலகத்துக்காக தான் நான் கதறிட்டு இருக்கிறேன். இல்லப்பா, எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. உலகம் ரெண்டாவது பட்சம் ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும். முதலாவது நீங்க எனக்கு சொந்த ரட்சகர் எப்போதும் இருக்கணும் ஆண்டவரே. நான் உலகத்துக்காக தான் கதறுகிறேன், உலகத்துக்காக கண்ணீர் விடுகிறேன், உலகத்தின் காரியத்தை தேடி தான் ஓடிட்டு இருக்கிறேன். உமக்காக தான் எதையும் செய்யலப்பா. இன்னைக்கு என் வாழ்க்கையை உங்ககிட்ட தார ஆண்டவரே. நான் ஊழியம் செய்வது உங்களுடைய சித்தம், அதை நான் செய்வேன் ஆண்டவரே. நான் உமக்காக வாழ்வது உமக்கு சித்தம், நான் செய்கிறேன் ஆண்டவரே. நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் என்ன செய்யணும் எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. நான் உமக்காக எப்படி வாழணும் எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உங்க குரலை நான் எப்படி கேட்டு நான் அப்படி நடக்கணும் அதை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. ஏன் ஆண்டவர் நிறைய பேசுற தெரியுமா? அது பேச நீங்க கேட்க மாட்டீங்க, உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் ஆண்டவர் பேசல. நீ எதை சொன்னாலும் நான் செய்வேன் ஆண்டவரே, எங்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் பேசுவா. நீங்க எதை சொன்னாலும் நான் அதை செய்கிறேன் ஆண்டவரே, எங்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி பாருங்க, உங்ககிட்ட பேசுவார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஜெபம் செய்வோம். தகப்பனே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஆண்டவரே, நாங்கள் தெய்வமே உம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் இன்றைக்கு பேசினபடினாலே மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை.
நீர் சொன்ன உபதேசம் ஐயா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் பொருட்டு நாங்கள் நெருக்கப்படும் போது பாக்கியவான்களாக இந்த உலகத்தில் இருப்போம் என்பதை இன்றைக்கு எங்களுக்காய் தெள்ள தெளிவாக என் ஆண்டவர் சொல்லி தந்ததற்காக எமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட சத்தியம் ஆண்டவரே இன்றைக்கு எத்தனையோ பேர் கேட்காதபடி தங்களுடைய இஷ்டத்தின் பாதையில் இருக்கிறார்கள். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்தீர் ஆண்டவர். இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாய் அப்பா, இந்த சத்தியத்தை நாங்கள் ஆண்டவரை இன்றைக்கு புரிந்து கொண்டு எங்களை திரும்பி பார்க்கும்படியாய், ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கர்த்தர் தந்த இந்த விலையேற பெற்ற கிருபையான நேரத்திற்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையுடைய உள்ளத்திலும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீர் கிருபையாய் ஈவாய் கிரியை செய்கிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருடைய உள்ளத்தை தொட்டீரே, எமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனைக்கு உள்ளா, இந்த ஆலயத்திற்குள்ளா இருந்து உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்ட ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த சத்தியத்தின்படி நடக்கும்படியாய், இந்த சத்தியத்தின் நிலைத்து நிற்கும்படியான அந்த அபிஷேகம் ஆண்டவரே இவர்களுக்குள்ள இறங்கி வரட்டும் ஐயா. உன்னதத்திலிருந்து வருகிற அந்த ஆவியின் வல்லமை ஆண்டவரே இந்த வார்த்தை இவர்களுக்குள்ள நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிற என் தேவ பிரசன்னம், என் தேவ அபிஷேகம் இந்த ஆராதனையிலே அப்பா கூடி அமர்ந்திருந்து முழங்கால் படியிட்டு என் தகப்பனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் என் தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். கர்த்தர் ஒவ்வொரு ஆவியினால் நிரப்புவீராக, அதிகாரப்படுத்துவீராக, உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புவீராக, உம்முடைய பிரசனத்தால் நிரப்புவீராக. என் ஆண்டவருக்காய் இந்த உலகத்திலே வைராக்கியம் இருக்கும்படியா என்ன நேரிட்டாலும் பின்வாங்க மாட்டேன் என்ற அந்த வைராக்கிய உணர்வை என் ஆண்டவர் கட்டளை இடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருக்காய் சாட்சியா நிற்கட்டும் ஆண்டவரே. எதையும் கர்த்தருக்காய் துணிந்து ஏற்கத்தக்கதாய் ஆண்டவர் ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் இன்னும் பக்குவப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த உலகத்துக்காகவும் உலகத்தின் காரியங்களுக்காகவும் உம்மை விட்டு தூரம் போகக்கூடாதப்பா, உம்மை விட்டு பின்வாங்க போகக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொருவரை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தங்களை ஆராய்ந்து அர்ப்பணித்து ஆண்டவரே உம்முடைய சாமத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுதே தொடுவீராக. என் தேவ வல்லமை ஒவ்வொரு உள்ளத்துல ஊடுருவி பாய்வதாக. கர்த்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே இந்த வாரம் முழுவதும் கரம் பிடித்து நடத்துங்கப்பா. எங்களுடைய சகல காரியங்களை கர்த்தர் முன்பதா இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் ஒருவேளை உமக்கு பிரியமற்ற காரியங்களை மனிதர்கள் பார்க்கவில்லை இந்த உலகத்தில் செய்தாலோ என் ஆண்டோட கண்ணிற்கு முன்பதை மறைக்க முடியாதப்பா. நாங்கள் செய்கிற அநியாயங்கள் தீமையான காரியங்கள் கர்த்தர் முன்பதாய் மறைக்க முடியாத ஆண்டவரே. உமக்கு முன்பதாய் வெளியரங்கமாய் இருக்கிறது, சகலம் உமக்கு முன்பதாய் வெளியரங்கம் நிர்வாணமாய் இருக்கிறது. எதையும் மறைக்க முடியாதே அப்பா. மனிதன் பார்க்காவிட்டாலோ என் ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர், முகத்தை பார்க்கிறவர் ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றும் கர்த்தருக்கு பிரியமாய் உண்மையாய் நேர்மையாய் ஒழுக்கமாய் பரிசுத்தமாய் ஆண்டவரே ஜீவியம் பண்ணதற்கு கர்த்தர் கிருபை காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவ கிருபை ஞானம் வெளிப்படணும். குறிப்பாய் ஆண்டவரே இந்த ஆராதனை கடந்து வந்திருக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே தங்களை ஆராய்ந்து அர்ப்பணித்து ஆண்டவரே ஜெபித்து கடந்து போகிறார்கள். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பல மடங்கா கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவர் அப்பா. குறைவில்லாமல் இவர்கள் ஜீவியம் பண்ணட்டும். இந்த வாரம் முழுவதும் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வத்து கொடுங்க அப்பா. கையிட்டு செய்கிற சகல பணிகளை எங்கத்திர ஆசீர்வதிப்பீராக. போகிற வருகிற பிரயாணங்களை கத்திர ஆசீர்வதிப்பீராக. வாகனங்களை உடைய பிள்ளைகள் போகும்போது கத்தர் பாதுகாப்பீராக. இந்த வாரம் முழுவதும் உரிய பொருளாதார தேவைகள் பண தேவைகள் உடைய பிள்ளைகளுக்கு சந்திக்கப்படட்டும். வேலை குறைவில்லாமல் வேலை செய்யும்படியா கத்தர் கிருபையும் பலத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவரை எந்த இடத்தில் எதை செய்து கொண்டிருந்தாலும் சாட்சியாய் கர்த்தருக்காய் உண்மையாய் செயல்பட கர்த்தர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி நல்வழிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற நாங்கள், உம்முடைய பேரை பெற்றுக் கொண்டிருக்கிற நாங்கள் ஒரு நாள் என் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணக்கூடாதப்பா. உம்முடைய நாமம் ஆண்டவரை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற பேரை தரித்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே யாரும் உம்மை தூஷிக்காத அளவில் உம்முடைய நாமம் உம்முடைய பெயர் கெட்டு
போகாத அளவில் நாங்கள் இந்த உலகத்திலே சாட்சியான ஜீவியம் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எவைகளை வெறுக்கிறீரோ நாங்கள் அவைகளை வெறுக்கணும்ப்பா. என் ஆண்டவர் எதை நேசிக்கிறீரோ அதையே நாங்களும் நேசிக்க கர்த்தர் நல்ல உள்ளங்களை தரும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து நடத்தட்டப்பா. மறுபடி இந்த இடத்துல கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வெயில் காலங்களில் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. வெளி இடங்களே வெளி மாநில இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா விதத்திலும் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் விளங்க அப்பா, சந்தோஷமாய் செயல்பட ஆண்டவர் கிருபை காட்டுவீராக. மறுபடி இந்த இடத்துல கூடி வந்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும். ஆண்டவர், எங்கள் சபையை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். லோகல் உத்தியோகஸ்தர்கள் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். திருச்சபை வீரர்கள் அத்தனை பேரும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வெள்ளாங்கோடு படைசலோ ஆவிக்குரிய நிலைமையிலோ ஐக்கியத்திலோ பொருளாதாரத்திலும் மேன்மை அடையணும். பிசாசு உள்ளே வரக்கூடாது. ஐக்கிய குலச்சரை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகள் திருச்சபை விட்டு எல்கை விட்டு வெளியேறணும். உள்ளே வர அனுமதி இல்லை. என் அப்பாவோட நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபித்து செய்ய மாட்டேங்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபடி கூடி வந்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவது வரையிலும் உங்களுடைய கரமங்கள் அனைவரை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தோடு போய் வாருங்கள்.